வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி ப்ரோமோ 4 ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஸோ ஒரு கண்ணாடி ரூமில் எல்லாரையும் ஃபைனலிஸ்ட்டை கொண்டு போய் நிற்க வச்சுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுக்காக நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்களோ பேசுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முத்துக்குமரன் வந்து, டேய் நீ ஏதோ ஒன்று செஞ்சுட்டடா, வாழ்த்துக்கள்றா உனக்கு அப்படின்னு வந்து சொல்லும்போது பயங்கரமாக ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பவித்ரா வந்து சொல்லும்போது, நீ இன்னும் ஓட வேண்டிய தூரம் வந்து நிறையா இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இரு அப்படின்னு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபீமேல் டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு சொன்னால் நான் பவித்ராவை தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 தடவை வந்து அவங்க கேப்டன்ஷிப் பதவிக்காக வந்து எலிஜிபிள் ஆகி வந்து தோற்று போயிருப்பாங்க. ஸோ அதனால் அது மாதிரி ஒரு டாஸ்க்குன்னு ஒன்று வந்துட்டு அவங்க தன்னையே மறந்துட்டு அந்த டாஸ்கில் வந்து மூழ்கி எவ்வளோ 100%, 200% அதுக்கு மேலே எவ்வளோ கொடுத்து வந்து எஃபோர்ட் எடுத்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க பயங்கரமான ஆள். அதுக்கப்புறம் வந்து நம்ம சௌந்தர்யா வந்து, உனக்கு வந்து தூக்கி விட்றதுக்கு யாருமே இல்லைனாலும் கடைசி வரை நான் இருப்பேன் அப்படின்னு வந்து தனக்கு தானே சொல்லிக்கிறாங்க. ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்ததை அவங்க திருப்பி வந்து ரிமைண்ட் பண்ணுறாங்க. செம்ம சூப்பர். அதுக்கப்புறம் நம்ம ராயன் டாஸ்க் பீஸ்ட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கையோடு என்னகிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையோடு சேர்ந்த விடாமுயற்சியும் நான் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தேன், அதனால் நான் இந்தளவுக்கு வந்திருக்கேன் ஸோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் விஷால் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தைரியமாக இப்போ வந்து முன்னாடி நின்று பேசுகிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த வீடு தான் அப்படின்னு வந்து விஜய் விஷால் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் சொல்லியிருப்பார். ஸோ பல போராட்டங்களை கடந்து இந்த 5 பேரில் நீங்கள் ஒருத்தவங்களை வந்து நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ என்ன பேசணுமோ பேசுங்க அப்படின்னு. ஸோ பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு. கிராண்ட் ஃபினாலே பிக் பாஸ் சீசன் 8. தேங்க்யூ.